Hello friends, welcome to Sumathi's kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நான் வெஜிடேரியன் ரெசிபி. என்னன்னு பாப்போம் வாங்க. இது ஒரு எக் ரைஸ்னு சொல்லலாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் இங்க எண்ணெய் காய வச்சிட்டேன். இது முதல்ல கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு, சோம்பு, அது போட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் இங்கே வச்சுருக்க ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போடுறேன். இது தேவையில்லை, பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம். இது அடிஷ்னல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்க, இல்லைன்னா அது அவசியமே இல்லை. முட்டை இங்கே வந்து ஒரு 3 முட்டை நல்லா பீட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே அச்சோ வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. நல்ல பொலன்னு 2 கப் வெந்த சாதத்தை இந்த முட்டையோட நல்ல ஒரு 3 நிமிஷம் கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். சாரிங்க, அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா 3 நிமிஷம் பரட்டி எடுத்துட்டு கடைசியாக அந்த மாதிரி சர்வ் பண்ணிடணும். இது நீங்கள் முதல் நாள் நைட்டே இந்த சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி காலையில் செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். பார்க்கவே நல்லா எக் ரைஸ் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும். அது எக்கு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிம்பிளான காலையில் செஞ்சு கொடுக்கக்கூடிய. இந்த பாருங்கள், எண்ணி ஒரு 3 மினிட்ஸில் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோன்னா செஞ்சிடலாம். இதை இப்போ டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.